வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் இந்த ஸ்கில் தொடர்பாக கற்கிறது குறைவு. கூடுதலானவர்கள் பல்கலைக்கழகத்தில் கல்வியை முடித்திருக்கிறார்கள். 2 நோக்கம். ஒன்று அரசாங்க தொழிலில் போய் ஜாயின் பண்ணிட்டு மற்றவைக்குள்ள இலகுவாக வேலை செய்யறது பார்க்கறது. பழைய காலத்து ஒரு மைண்ட் செட் இருக்காங்க. என்ன மாடு மேய்ச்சாலும் கவர்மெண்ட்ல அப்போ அவர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்பு பொருத்தமானது இல்லாதால் அவர்கள் புலம்பெயர்ந்து வேற நாடுகளில் போய் கொழும்புக்கு வருவோம்னா இப்போ கூடுதலாக அப்படி படிக்கிற ஆக்களும் கொழும்புல வாழ பார்க்கணும். ஏன் நீங்கள் அந்த இடத்த விட்டு போறீங்க, கொழும்புக்கு போறீங்க, இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா நம்ம எனக்கு படிப்புக்கு தொழில் இல்லைன்னு சொல்றேன். தற்போதைய அரசாங்கம் இந்த கல்வி சீர்திருத்தத்தை பாடசாலை மட்டத்திலும் பல்கலைக்கழகத்தில் மட்டத்திலும் செய்கிற மாதிரி யோசிக்கணும். நான் நினைக்கிறேன் அப்படி செய்தா திரும்பவும் அவங்க என்ன செய்யறாங்க, அரசாங்க நிறுவனத்திலான இந்த இதுக்கு போறாங்க, இன்டர்ன்ஷிப்புக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க பொருத்தம் இல்லாத ஒரு இன்டர்ன்ஷிப் தான், ஒரு 6 மாதம் இன்டர்ன்ஷிப்ண்டா ஒரு அக்கௌண்டன்சி கோர்ஸை படிக்கிறாள், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதோட, அல்லது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாள் ஒரு பேங்க்ல போய். அப்படி ஒரு பொருத்தம் இல்லாத இடத்துல இருக்கிறதால அவங்க அந்த கற்க தொடர்பான அனுபவத்தை பெறாமல் இருக்கிறாங்க. சிடமாக வடக்கிழக்கு. ஆனால் தென்பகுதியில் பார்க்குறவங்க அங்கே உள்ள பல்கலைக்கழகங்கள், அங்கே உள்ள மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கிளிநொச்சியில் ஜெர்மன் டெக் கண்டு இருக்குது. அது இலங்கையில் 2 இடத்துல இருக்குது, ரெட்மலானே அண்ட் கிளிநொச்சி. ஆனால் கிளிநொச்சியில் அவர் கொண்டு வந்து போட்ட நல்ல விஷயம். ஆனால் கிளிநொச்சியில் படிக்கிற மாணவர்களை பார்த்தா வேறு மாவட்டத்து மாணவர்கள் அந்த கற்கனவே படிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்று வவுனியா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராக இருந்து பல கடமைகளை தாயகத்திலே பல வேலைத்திட்டங்களில் மிக மும்முரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ப்ரொஃபஸர் மங்களேஸ்வரன் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உண்மையில் மகிழ்ச்சி. நான் எனது லண்டன் பயண நேரத்தில் இவ்வாறு ஒரு சந்திப்பை மேற்கொள்வது உண்மையில் மகிழ்ச்சிகரமாக இருக்கு. நாங்கள் ஒரு நாடு சம்பந்தமாக அல்லது எங்களோட மக்கள் சம்பந்தமாக, அவர்களுடைய முன்னேற்றங்கள் சம்பந்தமாக, முக்கியமாக மாணவர்கள் சம்பந்தமாக உரையாடைக்கு அப்படி ஒரு இயற்கையான இடத்துல இருந்து உரையாடுறதும் ஒரு நல்ல விஷயம். சிறப்பாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய இந்த பயணத்தின் நோக்கம் என்னவாக இருக்கு? நான் இந்த பயணத்தில் வந்தது பிரதானமான நோக்கம், நான் காடிஃப் பல்கலைக்கழகத்தின் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்தேன். அது உண்மையில் 2 நாட்கள் தான், 23, 24. அதே வேளையில் எனது பயணத்தின் பிரதான நோக்கமானது எமது பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக, அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை அதற்காக தொழிற்பட்டு கொண்டிருக்கிறவர்களை நேரில் சந்தித்து எவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் அங்கே செய்யலாம், எப்படியான வேலை திட்டங்களை செய்யலாம், எதிர்கால திட்டங்களை பற்றி கலந்துரையாடுவதற்காக தான் என்னுடைய நேரத்தில் சில நாட்களை ஒதுக்கியிருக்கு. அதில் உண்மையில் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கின்றது. நீங்களும் அதற்காக வேலை செய்து எதிர்கால திட்டமிடலை மேற்கொள்வதற்கு நான் என்னால் என்ற பங்களிப்பை சிலதை செய்யலாம். மிக முக்கியமானது. இப்போ தாயக தொழிற்பாடுகள் என்று சொல்லிக்க அங்கே ஒரு பாடசாலையை கட்டுறதோ, இல்லாட்டி அங்கே சில உதவிகளை செய்கிறதோ, அல்லது அங்கே போயிருக்கிற மக்களுக்கான வாழ்வாதாரங்கள் உருவாக்குறதோ, இப்படியான பல திட்டங்கள் பல செய்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்றால், ஒரு ஆய்வின் அடிப்படையில் ரீசர்ச் பேக்டாக செய்கிறதுன்றது குறைவு. அவர்கள் தங்களை எழுந்தமானமாக தங்களுக்கு அங்கே இருக்கின்ற வருகின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சு, அல்லது அங்கே ஒரு மக்கள் கேட்கின்ற கேள்வி, அதாவது அது ஒரு ஊர் சங்க தலைவராக இருப்பார், இல்லாட்டி அங்கே தாங்கள் கண்ணால் பார்த்தது. ஆனால் உண்மையில் இன்றைக்கு ஒரு ஆய்வின் அடிப்படையில் என்ன தேவை என்று அறிந்து செய்கிறதுல முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. நான் நினைக்கிறேன் அதில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை கொண்டவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்லுங்க. உண்மையில் நான் நினைக்கின்ற யுத்தம் முடிந்த பிறகு அல்லது யுத்த காலத்திலேயும் யுத்தம் முடிந்த பிறகு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த அபிவிருத்தி தொடர்பாகவும் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் தொடர்பாகவும் நிறைய அதை நாங்கள் எவல்யூவேஷன் செய்து பார்த்து நாங்கள் அதை மதிப்பீடு செய்து பார்த்தோம். கூடுதலான திட்டங்கள் வடக்கு கிழக்கில் செய்யப்பட்ட திட்டங்கள், அதாவது நிதி பங்களிப்பு செய்கிற வெளிநாட்டு நிறுவனங்களாலேயோ அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருந்து மக்கள் பங்களிப்பு செய்தாலோ நிறைய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் கூடுதலான திட்டங்களை பார்க்கின்ற கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வில் ஒரு 60-70% கிட்ட திட்டங்கள் ஒரு தோல்வியை தான் அடைந்திருக்கு. ஏனெனில் அந்த திட்டங்கள் உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அவர்கள் உண்மையாக சரியான இதை ஆய்வு ஒன்றும் மேற்கொள்ளாமல் நேரடியாக வந்து பார்த்துட்டு சில தேவைகள் இருக்குது என்றதை அவர்கள் யோசித்ததும்,
மக்களிட கோரிக்கைகள் அல்லது கிராமங்கள் உள்ள தலைவர்கள் அமைப்புகளிட கோரிக்கைக்கும் செய்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டங்களிட சஸ்டெயினபிலிட்டின்னு சொல்கிறது நிலைத்திருக்கிற தன்மை என்பது குறைவாக இருக்குது. அந்த திட்ட காலப்பகுதியில் அந்த திட்டங்களை கொண்டு வராக்களும் அந்த எப்படி அந்த காசு செலவழிக்கலாம், அதனூடாக இதை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறதுக்காண்டி செய்திருக்கிறோம். அதனூடாக பார்த்தா அந்த திட்டங்களிட நிலைத்திருக்கிற தன்மை என்பது அங்கே இல்லாமல் கூடுதலாக செய்யப்பட்ட திட்டங்களை பார்த்திங்கன்னா இந்த வாழ்வாதார திட்டங்கள் சில ஆட்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்காக கொடுத்ததெல்லாம் அவர்கள் எவ்வளோ பேர் அதில் தொழில் செய்கிறார்கள் என்று அது குறைவாகத்தான் இருக்குது. மற்றது சில அமைப்புகள் மற்றது சொசைட்டிகளுக்கு சமூக அமைப்புகள் ஆர்டிஎஸ் WRDS போன்றவற்றுக்கு இந்த கட்டிடங்களை கட்டி தொழில்துறை ஆரம்பிக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அவ்வாறு கொடுக்கப்பட்ட இந்த கட்டிடங்கள் இந்த இயந்திரங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படாமல் ஐடியலாக இருக்குன்னு சொல்ல பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அதுக்கு நான் நினைக்கிற ஒரு பிரதானமான காரணம் என்றால் அதுக்கு முதலாவது அந்த மக்களுக்கு அதை பயன்படுத்துறதுக்கான அறிவு ஆற்றல் அனுபவங்கள் திறன்கள் இல்லாதது ஒரு பாரிய காரணம். திட்டக்கால பகுதியில் சில வேளையில் அவர்கள் சில பேரை வெளியிடங்களில் கொண்டு வந்து வச்சு அல்லது அவர்களை கொண்டு வந்து செய்வார்கள். ஆனால் திட்டம் முடிந்த எழுதுவதற்கும் ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் வச்சு எழுதி அந்த திட்டத்தை ஆரம்பத்தில் அமுல்படுத்திய சில வேளை இலங்கையின் வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா திட்டத்தை செய்வினம். ஆனால் செய்தா பிறகு பேர்ந்து பார்க்குற வேளையில் இந்த திட்டம் முடிந்தோடனே அவங்களும் போயிடுவாங்க. அப்போ அதை திட்டத்தை கொண்டு நடத்துறதுக்கான ஆளுமையான மனித வளங்கள் இல்லை. அதை கூடுதலாக சொல்ல போனால் வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் இந்த ஸ்கில் தொடர்பாக கற்கிறது குறைவு. பல்கலைக்கழகத்துக்கு போவார்கள், பல்கலைக்கழகம் இல்லாமல் இந்த தொழில்நுட்பம் தொடர்பான கற்கிணறிகள் இருக்கிறது. அதற்காக கூட நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றது. தொழில்நுட்ப கல்லூரிகள், ATI என்ற நிறுவனங்கள், மற்ற நைட்டா இவ்வாறான நிறுவனங்களில் போய் அந்த ஸ்கில்லை படிக்கிறார்கள் குறைவு. அப்போ அந்த ஸ்கில்லுகள் இல்லாதால் அவர்களுக்கு அந்த தொழிலை நடத்துறதுக்கான ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது. மற்றது இப்போ கூடுதலானவர்கள் பல்கலைக்கழகத்தில் கல்வியை முடித்திருக்கிறார்கள். 2 நோக்கம். ஒன்று அரசாங்க தொழிலில் போய் ஜாயின் பண்ணிட்டு மற்றவைக்குள்ள இலகுவாக வேலை செய்கிறது பார்க்குறது. பழைய காலத்து ஒரு மைண்ட் செட் இருக்காங்க. மாடு மேய்ச்சாலும் கவர்மெண்ட்ல மாடு மேய்ச்சாலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க, அல்லது கோழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூடுதலாக அரசாங்க நிறுவனத்தில் வேலை செய்ய நிலைப்பாடு அப்படி இல்லை. அரசாங்கத்தில் வேலை செய்கிறது என்ற மக்கள் அப்படி இருந்தாலும் அந்த தற்போதைய காலத்தில் அரசாங்கத்தில் வேலை செய்து அவர்களோட வருமானம் அது அவைகளுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கோ காணாமல் இருக்கிறது. அதனால திருப்தி இல்லாமல் இருக்கிறேன். அதால் இந்த பல்கலைக்கழக கல்வியை கற்றவர்கள் அதுக்கான பொருத்தமான தொழிலையும் போகிற இல்லை. அரசாங்க தொழில் என்றது பொருத்தமற்ற தொழில்களை படித்த அந்த துறையை விட்டு ஏதாவது ஒரு கிடைக்கிற துறையில் அரசாங்க தொழில் என்று போயிடுவாங்க. ஆனால் அதுலேயும் போயிட்டு அவங்கள ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருப்பாங்க. கூடுதலாக பார்த்தா இப்போ ஒரு ஈவன் கலைத்துறையை படிக்கிற மாணவர்களை பார்த்தா இந்த நடனம் சங்கீதம் படிக்கிறவர்கள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் தான் கொடுப்பாங்க. அரசாங்கம் கொடுக்க அந்த தொழில். பட் இப்போ ஆசிரியர்கள் தொழிலையும் பட்டதாரிகள் வந்துட்டு அதுலேயும் அவர்கள் ஆசிரியர் தொழில விருப்பம் இல்லாதவர்களும் ஆசிரியர்களாக வந்திருக்கிறோம். விருப்பம் ஆர்வம் இல்லை. இந்த இடத்துல நான் மன்னிக்க வேணும். உங்களுடைய ஆளுமை உங்களுடைய அந்த முழுமையான அதாவது உங்களுடைய அகடமிக் சைட் மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ். என்னென்னால் நேர்களுக்கு அதை தெரிஞ்சுக்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றது அதான் உங்களுடைய கற்கிணறி. அதை தான் நீங்கள் தொடர்ந்து செய்றீங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக ஹியூமன் ரிசோர்ஸ் இப்போ நாங்கள் வடக்கு கிழக்கு பார்க்குறத விட்டுட்டு இலங்கை தீவன்னு சொல்லி பார்க்கல ஒரு டிஸ்பேரிட்டி இருக்கா வடக்கு கிழக்குல? இல்லாட்டி முழுமையாக இப்போ இங்கே இருந்து பார்க்குறவர்களை பொறுத்த மட்டும் அந்த நாட்டில் அதாவது இப்போ நார்மலா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக மனித வளத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு யோசிக்கணும். ஆனால் அப்படி நீங்க பாக்குறீங்களா? இல்லாட்டி அந்த இப்போ தென் மாகாணங்கள்ல அதிகமாக அந்த மனித வளம் அபிவிருத்தி செய்யப்படுகின்றது, வடக்கு கிழக்குல இல்லைன்னு சொல்றீங்க? அதை ஒப்பிட்டு பார்க்குற வேளையில இலங்கையில வடக்கு கிழக்குல அந்த மனித வளங்கள் அங்கே தேவைக்கு ஏற்ற மாதிரி இல்லை. மனித வளங்கள் மனிதர்கள் இருக்கணும். மனித வளங்கள் என்று சொன்ன அறிவு ஆற்றல் திறன்களோட அந்த பொருத்தமான ஸ்கில் உள்ளார்கள். இப்போ எடுத்து பார்க்க ஒரு இன்ஜினியரிங் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரோ அல்லாட்டி அது மாதிரி மெடிக்கலில் பார்த்தா ஒரு சிறப்பு தேர்ச்சியுடைய ஆக்கள்னா அந்த துறையில் நிபுணத்துவமுடைய ஆக்கள் அங்கே குறைவாக இருக்குது. அதுக்கு காரணமாக இருக்கிறதுக்காக உண்டு. அங்கே அதுக்கான அவர்கள் அந்த கற்கிணறிகளை படித்துட்டு அங்கே இருக்காமல் முடியணும்னா அதுக்கான நிறுவனங்கள் இல்லை. இண்டஸ்ட்ரியல் அதுகள் ஒன்றும் இல்லாமல் ஒன்லி தனியே அரசாங்க நிறுவனம் தான் இருக்குது, தனியார் நிறுவனங்கள் இல்லை. அப்போ அவர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்பு பொருத்தமானது இல்லாதால் அவர்கள் புலம்பெயர்ந்து நாடுகளில் போய் கொழும்புக்கு வருவோம்னா இப்போ கூடுதலாக அப்படி படிக்கிற ஆக்களும் கொழும்புல வாழ பார்க்கணும். இப்போ அதில் வடக்கு கிழக்கில் இந்த மனித வளங்கள்ன்றது பாரியளவாக ஒரு பற்றாக்குறையாக தான் இருக்குது. நாங்களுக்கு நிறுவனங்களுக்கு பொருத்தமான மனித வளங்கள் அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒரு
அதாவது கல்வியலாளராக வரைக்கல நீங்க பார்க்க என்ன மாற்றம் ஏற்பட வேணும்னு பாக்குறீங்க இந்த ஆளுமைகளை தக்க வைக்க வேணும் நீங்க ஒரு விதத்துல அவைக்கு கல்வியை ஊட்ட வேணும் அடுத்தது அவை அங்க தக்க வைக்கும் தக்க வைக்கிறதுக்குன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் பிரதானமாக நாங்கள் வடக்கு கிழக்கில் நாங்கள் பிரதானமாக இந்த நிறுவனங்கள் வேணும். அதாவது தனியார் நிறுவனங்கள், அதுவும் பொருட்களை வாங்கி விற்கிற நிறுவனங்கள் பிரயோசனம் இல்லை. நாங்கள் பொருட்களை உற்பத்தி செய்ய எங்களிடம் நிறைய வளங்கள் இருக்கிறது. அந்த வளங்களை கொண்டு வேல்யூ அடிஷன், அதை பெறுமதியை சேர்த்து உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய அளவான நிறுவனங்களை திறக்கொண்டு சிறிய அளவான நிறுவனங்களில் கூட படித்தவர்கள் போய் வேலை செய்கிறதுக்கு ரெடி இல்லை. அவங்க ஒயிட் கலர் ஜாப் இல்லாட்டி அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறதாண்டா ஒரு பேர் இருக்கணும். ரெண்டாவது பெரிய அளவான ஒரு முதலீட்டோட ஒரு நிறுவனங்கள் வந்து இண்டஸ்ட்ரியாக உற்பத்தியில் ஈடுபடும் என்று சொன்னால் நாங்கள் இந்த இளைஞர்கள் யுவதிகளை படித்தவர்களை அந்த இடத்துல வைத்திருக்கலாம். அவர்கள் இப்போ ஏன் நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறீங்க, கொழும்புக்கு போகிறீங்க இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா அவங்க ஒரு எனக்கு படித்தது படிப்புக்கு தொழில் இல்லை சொல்கிறேன். அந்த நிறுவனங்கள் அல்ல அந்த அது சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ அது அதை மீடியம் எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் என்னங்களோட லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல லார்ஜ் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் கூட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டும் இல்லை. அது அந்த ஒரு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அப்படி வருமெண்டா அதிலே அவங்களுக்கு அந்த பொருத்தமான தொழில்கள் இருக்கும். அப்படியே பிறக்க அவங்கள நாங்கள் ரீட்டைன் பண்ணலாம். இல்லாட்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கூடுதலானாக்கா அங்கேருந்து புலம்பெயர்ந்து தென்பகுதிக்கு வாரதோ இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு வாரது தான் அவங்களோட இன்டென்ஷன். அதால் அங்கே ஒரு பெரிய அளவான ஒரு மனித வளத்தின் பற்றாக்குறை என்றது இருக்குது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விதமான குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்னென்றால் நாங்கள் அப்படியான ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு அங்கே உருவாக்கினாலும் அங்கே இருக்கிற மனித வளங்கள் நீங்கள் சொன்ன மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த வளமுள்ள மனிதர்களை உருவாக்கணும் இல்லை. அதாவது அங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது நீங்கள் சார்ந்த பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி சிறிய சிறிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் ஈவன் பாடசாலைகளுக்கு இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவர் 12ஆம் வகுப்பு 13ஆம் ஆண்டு 13 மட்டும் படிச்சுட்டு வாரவர் கூட பல விடயங்களை கையாளக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளவராக வர்றார். அந்த ஆளுமை அங்கே இல்லை என்ற ஒரு குறைபாடு வைக்க அது நிச்சயமாக. என்னென்று சொன்னால் இலங்கையின் கல்வி திட்டத்தை பார்க்கிற வேளையில் பல காலமாக இந்த மறுசீரமைப்புகள் சீர்திருத்தங்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா எங்களுடைய கல்வி முறை ஒரு பரீட்சை நோக்கிய கல்வியாகத்தான் இருக்குது. ஈவன் இலங்கையில் கிண்டர் கார்டனில் இருந்து பல்கலைக்கழக கல்வி மட்டும் இந்த ஒரு பரீட்சை நோக்கிய கல்வி என்றதால் அவர்கள் படிக்கிற முறையும் அல்லது அந்த படிக்கிற கல்வி திட்டங்கள் பாடவிதானங்களும் அப்படி தான் இருக்குது. அதால் தற்போதைய அரசாங்கம் இந்த கல்வி சீர்திருத்தத்தை பாடசாலை மட்டத்திலும் பல்கலைக்கழகத்தில் மட்டத்திலும் செய்கிற மாதிரி யோசிக்கணும். நான் நினைக்கிறேன் அப்படி செய்தால் நிச்சயமாக தேவை. என்னென்னா அந்த தொழிற்கல்வி என்றது குறைவு அல்லது படிக்கிற மாணவர்களுக்கு ஆக இந்த புத்தக கல்வி அல்லது இந்த அனுபவ கல்வி அல்லது இந்த தொழில் தொடர்பான கற்கைகளோட தொடர்பு படுத்தி இந்த கற்கை நெறிகள் பாடத்திட்டங்கள் இல்லை. அதால் அவர்கள் கல்வியை முடித்த பிறகு நேரடியாக நிறுவனங்கள் அவை வேலைக்குள் வாங்கலாம். அவைகளுக்கு அந்த ப்ராக்டிக்கலான அனுபவம் இல்லாத ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியை கூட நேரடியாக ஒரு நிறுவனத்தால் உள்வாங்க முடியாமல் இருக்குதுன்னா அவர்களுக்கு அந்த அனுபவ கல்வி என்பது. அதால் இப்போ தற்போது பல்கலைக்கழகங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் என்ற ஒரு 6 மாதம் அப்படி விடுகிற அந்த திட்டங்கள் இருக்கிறது. அது கூட அவங்களுக்கு வடக்கு கிழக்கில் படிக்கிற மாணவர்களுக்கான அந்த பெரிய நிறுவனங்கள் இல்லாதால திரும்பவும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அரசாங்க நிறுவனத்திலாம் இந்த இதுக்கு போகிறாங்க, இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க பொருத்தம் இல்லாத ஒரு இன்டர்ன்ஷிப் தான் ஒரு 6 மாதம் இன்டர்ன்ஷிப்ண்டா ஒரு அக்கௌண்டன்சி கோர்ஸை படிக்கிறால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதோட அல்லது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறால் ஒரு பேங்க்ல போய் அப்படி ஒரு பொருத்தம் இல்லாத இடத்துல இருக்கிறதால அவங்க அந்த அந்த கற்கை தொடர்பான அனுபவத்தை பெறாமல் இருக்கிறாங்க. விசேடமாக வடகிழக்கு. ஆனால் தென்பகுதியில் பார்க்குறவங்க அங்கே உள்ள பல்கலைக்கழகங்கள் அங்கே உள்ள மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அவங்கள இப்போ பொருத்தமான இண்டஸ்ட்ரியில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க இணைஞ்சு கொள்கிறாங்க. இணைகிறதனூடாக அவங்களுக்கு அந்த நிறுவனமே வேலையை கொடுக்குது, முடிஞ்சோடனே கொடுக்குது. அதில் வடக்கு கிழக்கில் அது ஒரு பாரியா. அதே போல் இந்த வடக்கு கிழக்குல பொறுத்தளவில் இந்த முக்கியத்துவம் இந்த மனிதவள அபிவிருத்திக்காக ஈவன் பாடசாலைகளோ பல்கலைக்கழகங்களோ இல்லாட்டி பெற்றோரோ சமூகமோ கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவையல் கல்வியை படிக்கணும்னு சொல்லின மொழியை அது என்ன கல்வி என்று சொன்னால் இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்றதுக்கான கல்வியாக இருக்குது ஒழிய அதனூடாக அவையல் ஒரு தங்களோட வாழ்க்கைக்கான கல்வி அல்லது அதை வச்சுக்கொண்டு தன்னால் ஒரு விடயத்தை தொழில்நுட்பத்தையோ அல்லது ஒரு வேலையை செய்யக்கூடிய ஆளுமை ஆற்றல் என்றது வேலை இல்லை. அது ஒரு பெரிய சவால். அப்படியா இருக்குன்னா நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் அல்லது இன்டர்ன்ஷிப்ஸ். ஆனால் இப்போ அங்கே இப்போ ஜிடிசெட் போன்ற நிறுவனங்களோ அல்லது டெக் இப்போ அங்கே டெக்னிக்கல் காலேஜஸ் எல்லாம் அவையின் பங்கு எப்படி இருக்கு? ஏனென்றால் அது ஒரு முக்கியமான பகுதி இல்லையா? எங்களோட இடங்களில் பார்த்தா இந்த யுத்தத்துக்கு பிறகு அனைத்து இந்த தொழில்நுட்ப கல்வியை வழங்குறதுக்கான நிறுவனங்கள் எல்லாம்
இயங்குது. அரசாங்கமும் அந்த அந்த மாவட்டங்களில் உருவாக்கியிருக்கு. ஆனால் அங்கே படிக்கிற மாணவர்களை பார்த்தா அந்த இடத்து மாணவர்கள் அங்கே போய் படிக்கிற மாதிரி இல்லை. அங்கே நிறைய கற்கிணறுகள் இருக்குது. வேறு இடத்து மாவட்டத்து மாணவர்கள்லாம் நாங்கள் ஈவன் கிளிநொச்சியில் ஜெர்மன் டெக் கண்டு இருக்குது. அது இலங்கையில் 2 இடத்துல இருக்குது, ரெட்மலானே அண்ட் கிளிநொச்சி. ஆனால் கிளிநொச்சியில் அவர் கொண்டு வந்து போட்ட நல்ல விஷயம். ஆனால் கிளிநொச்சியில் படிக்கிற மாணவர்களை பார்த்தா வேறு மாவட்டத்து மாணவர்கள்லாம் அந்த கற்கிணறை படிக்கும். ஏன்னா எங்கட பெற்றோர்கள் என்ன யோசிக்கிற மாதிரி இருந்தால் பிள்ளை போகிறதுண்டா மெடிக்கல் போகணும், இன்ஜினியரிங் போகணும். அப்படி அவைகளுக்கு ரிசல்ட் குறைவுன்னு சொன்னால் அவைகள் இந்த மாதிரியான கற்கிணறுகளுக்கு விட்டு வீட்டில் இருக்கலாம், ஆனால் பிளம்பிங்கோ ஹீட்டிங்கோ என்ஜினியரிங் படிக்கலாம். அது நிச்சயமா அதை நான் அவதானிச்சேன். தொழில் இல்லாமல் இருக்கலாம், அதுகளை படிக்கக்கூடாது என்று. ஆனால் அந்த அது எங்கே இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அது அந்த எங்கட பழைய அந்த தொழிலின் அடிப்படையில் சாதியம் அடிப்படையில் மற்றது அவைகள்ன்ற நான் நினைக்கிறேன் எங்கட பீப்புள்ட என்னென்னு சொல்கிறது அவங்களோட பெற்றோர் இல்லை சமூகத்தின் அப்படி எதிர்பார்க்கையில் அது பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. ஏனென்றால் புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்த அப்புறம் எந்த தொழிலையும் செய்ய ரெடியாக இருக்கிறேன். நிச்சயமாகவே செய்து நான் அதில் பார்த்தேன்னா அவைகள் எந்த தொழில் செய்ய. ஆனால் அங்கே இப்போ இலங்கையில் இந்த பிளம்பிங்கோ, எலக்ட்ரிஷியன், மெக்கானிக் அதுகளுக்கு சரியான தட்டுப்பாடு ஸ்கில் அதே வேளை படித்தாக்களும் இல்லை. அந்த தொழிலில் படித்து இப்போ ஒரு மோட்டர் மெக்கானிக்கண்டா அதுக்கான கோர்ஸ் இருக்குது. ஆனால் அதை படித்து செய்கிற ஆக்கள் இல்லை. 1-2 பேர் செய்வாங்க, அவங்க படிக்காம செய்யறாங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக எக்ஸ்பீரியன்ஸ் அவையோட பரம்பரையாகவோ இல்லாட்டி வேலை செய்து அதை ஸ்கூல் படிப்பை இடையில பாடசாலை கல்வியை விட்டார்கள். அப்படி போய் ஒரு மெக்கானிக்கோ ஒரு மோட்டர் மெக்கானிக்கோ அதில் போய் வேலை செய்து அப்படி செய்வாங்க. இது ஒரு ஆழமான ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன். ஏனென்றால் இப்போ நான் அண்மையில் அறிஞன் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு பாரிய ஒரு ரீஜெனரேஷனுக்கு போகுது, ஹார்பரை சுற்றி இருக்கிற இடங்கள்ல. ஆனால் அவையில் ஒரு பெரிய ப்ராஜெக்டுகளுக்கு ரிக்ரூட் பண்ணிக்கல இப்படி எக்ஸ்பீரியன்ஸில் வந்தாங்களே எடுக்க மாட்டாங்க. கல்வி தகமைகள் பார்ப்பீங்க. நிச்சயமாக பெரிய நிறுவனங்கள் வந்தால் அவங்க கல்வி தகமையும் அதில் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்களா என்று தான் பார்ப்பாங்க. எந்த நிறுவனத்தில் இவங்க வேலை செய்யிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் இப்போ டொயோட்டா கம்பெனி வந்து வவுனியாவிலே அல்லது நோர்த்தில் திறக்காமல் அன்ராஜபுரத்தில் ஏன் திறந்துருக்குறாங்களேண்டா டொயோட்டா கம்பெனியின் சர்வீஸுகள் எல்லாம் அல்லது மெக்கானிக்கல் எல்லாத்துக்கானது முக்கியமான காரணம் நோர்த்தில் அந்த நிறுவனத்துக்கான வேலை ஸ்கில் உள்ள ஆக்கள் எடுக்கலாம். ஆனால் அன்ராஜபுரத்தில் அவங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா அங்கே அந்த கற்கிணறுகளை படிக்கிறார்கள் தான் எடுக்கிறாங்க. இப்போ எங்கள் இடத்துல அப்படி படிக்காத ஆக்களால் அதே போல் இந்த சர்வீஸுகளையும் பார்க்க நாங்கள் விளங்குது. இப்போ வடக்கில் உள்ள சேவைகள் வழங்குகிற நிறுவனங்களில் தகுதி இல்லாதாக்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களால அந்த தரமான சேவையை வழங்க முடியாமல் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த எங்கடையாக்கள் இந்த அந்த ஸ்கில்ஸ் அந்த திறன்களையோ அதில் படிக்கிறதுக்கு ரெடி இல்லை, அந்த மனோநிலை இல்லாமல் இருக்கிற காரணம். மற்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க இந்த தற்போது இப்போ சகோதர மொழி பேசுகிறாக்கள் தான் கூட வராங்க. அதில் பார்த்தோம்னா கூடுதலான எம்ப்ளாயீஸாக வரார்கள் இந்த நர்சஸ், இது எம்எல்டி அல்லது இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ் தொடர்பான கற்கிணறிய படிக்கிறது எங்கடையாக போரில். இப்போ அந்த காடர்களை இந்த சகோதர மொழி பேசுகிறார்கள் வந்து அவங்க தான் அந்த ஸ்கில்லில் இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்போ எங்கடையாக்களுக்கு அந்த அரசாங்க பல்கலைக்கழகத்தில் அப்படியான கற்கிணறுகள் இருந்து அதுக்கும் போகிற இல்லை. தனியாக அவர்கள் மெடிசின் போகணும் அல்லது இன்ஜினியரிங் போகணும்னு யோசிக்கிறாங்க. இல்லையெண்டா இந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படி தான் யோசிப்பேன். இது மன அமைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் எனக்கு படுது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கான அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய பெரிய அளவிலான சவால்கள் இல்லை. என்னென்னால் உண்மையாக இலங்கையை பொறுத்த மட்டும் மருத்துவமோ இல்லாட்டி இன்ஜினியரிங்கோ படிக்கிறத விட மிக இலகுவாக கற்கக்கூடியதும் அதை விட கூடுதலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய வசதிகளும் இருக்குதும். அதை அந்த துறையை போயினம் இல்லைன்ற ஒரு 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 முக்கியமான ஒரு எங்களோட பலம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கு இல்லையா? அடுத்ததாக இப்போ இந்த மாற்றங்கள் வளங்கள் வந்து இப்போ எந்த அளவில் இருந்து வருது? இப்போ நாங்கள் அதிகமாக பேசுறது வந்து யூனிவர்சிட்டி அல்லது அந்த டைமுக்கு போறாங்க. எல்லாரும் யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், சரியோ? அப்போ செகண்டரி ஸ்கூல்ல இருந்து அவர்களுக்கான தயார்படுத்தல்ன்றதோ, அப்போ முக்கியமாக மொழியை பார்ப்போம், ஆங்கில மொழி அறிவு. இப்போ இந்த மாதிரியான விடயங்கள் என்றால் இப்போ இன்றைக்கு குளோபலைசேஷனில் வேறு இருக்கிற வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸை தொடங்குறதா இருந்தால் எங்கட பிரதேசங்களில் அதிகமாக ஆங்கில மொழி பாவனை குறைவாக இருக்குது. அது எப்படி இருக்கு? உண்மையிலேயே ஆங்கிலம் மட்டுமில்லை, தொழில்நுட்பம் ரெண்டும் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த ஆங்கில மொழியை பற்றி பார்க்குற வேளையில் அதாவது நகரத்தில் உள்ள பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகள் ஆங்கிலத்தை படிப்பாங்க.
ஆனால் அது பெர்சன்டேஜ் படிக்கிற பெர்சன்டேஜ்ன்றது குறைவாக இருக்குது. ஆங்கிலத்தை ஆர்வமாக படிக்கிற அதில் பாடசாலையில் ஆங்கிலத்தை பார்க்குற வழியில் அவர்கள் கிரேட் 1லேருந்து O லெவல் எக்ஸாம் பாஸ் பண்ணினா சரின்னு படிக்கிறாங்க, அதை படிப்பாங்க. அதுக்கப்புறம் A லெவலில் கூட ஆங்கிலம் இருக்குது, அது இங்கிலீஷ்ன்றது ஜென்ரல் இங்கிலீஷ். அதில் A லெவலில் அந்த சப்ஜெக்டை மட்டும் படிப்பாங்க 3 பாடத்தையும். ஆங்கிலத்தை அவர் முக்கியத்துவம் கொடுக்காத கூடுதலான பிள்ளைகள் ஆங்கிலத்தை A லெவலில் ஃபெயில் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க O லெவல் மட்டும் அந்த கம்பல்சரி என்ன மாதிரி படிக்கிறாங்களொழிய அதுக்கப்புறம் A லெவலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த இதான ஒரு இந்த பாடம் அவசியம் இல்லை, பல்கலைக்கழக அவசியம் இல்லை என்றால் ஒரு தரம் படிப்பிக்கிறது இல்லை. பாடசாலைகளையும் இந்த ஜென்ரல் இங்கிலீஷை படிப்பிக்கிறது இல்லை, அவங்க வெளியிலையும் படிக்கிறாங்கல்ல. அதால் அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் இப்போ O லெவலுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அந்த A லெவல் படிக்கிற காலப்பகுதி இந்த 2.5 வருஷத்தில் அந்த ஆங்கிலத்தை முழுமையாக கையை விட்டுடுறாங்க. இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து தான் இந்த ஆங்கிலத்தை பல்கலைக்கழகத்திலையும் வந்து அவைகளுக்கு அந்த ஆர்வம் இல்லை அந்த ஆங்கிலத்தை படிக்கணும்னு. இப்போ இந்த எப்போ பிரச்சனை படுறாங்கன்னா பல்கலைக்கழகத்தை முடித்து பல்கலைக்கழகத்தில் வந்து அதிகமாக எல்லா இனத்தவர்களும் பங்கு பெற்ற கோர்சஸ் எல்லாம் ஆங்கில முறையில் கற்பிக்கப்படும். அனைத்து இப்போ கூடுதலாக இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இந்த கலைத்துறை அல்லது சமூகவியல் துறை தவிர்ந்த அனைத்து பீடங்களும் ஆங்கில மொழியிலான் இருக்கின்றது. ஆங்கில மொழியில் இருக்கிறதால எல்லா இனத்து மாணவர்களும் வந்து படிக்கிறாரு. ஆங்கில மொழி என்று சொல்லி இங்கிலீஷ் மீடியம் அவர்கள் அந்த லெக்சர்ஸை அட்டென்ட் பண்ணிட்டு அந்த சோதனையை பாஸ் பண்ணினா சரி என்று இருப்பாங்களொழிய இப்போ தமிழ் பிள்ளைகள் தமிழ் மாணவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சிங்கள மாணவரோட இப்போ அவைகள் அந்த ஆங்கிலத்தை சரளமாக பேசுகிறதோ, ஆனால் அந்த தேவை விருப்பமுள்ள ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் அந்த ஆங்கிலத்தை கொஞ்சம் முன்னேற்றணும் இன்னொரு படிப்பாங்களுடைய ஆங்கிலத்தை. அதே வேளையில் ஐடியை கம்ப்யூட்டர்னு பார்த்து அதில் நான் அவதானித்த மாதிரி பார்த்தா எங்களோட பிள்ளைகள் இப்போ தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இருக்குது, அதை சின்ன வயதிலிருந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண வேணும், அல்லாட்டி அதில் ஒரு ப்ரோக்ராமை வரணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வர வேணும், அப்படியாக படிக்கிற மாணவர்கள் குறைவாக இருக்குது. ஒன்லி இந்த எங்களுடைய இடத்துல இந்த அப்ளிகேஷன் நான் சொல்கிறது சைனா இந்தியா மொபைல் ஃபோனை எங்களுக்கு உற்பத்தி செய்து தர்றாங்க. அதேபோல் இந்த ஆப்ஸ் கூட சைனா இந்தியாவில் வர்றதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆப்ஸை கூட நாங்கள் டெவலப் பண்ண வேணுமென்ற மாதிரியாக அந்த மாணவர்கள் அந்த நிலையில் இல்லை. ஆனால் இந்த 2 துறையும் நாங்கள் கம்ப்யூட்டரும் இங்கிலீஷும் இருந்ததுண்டா அவங்க நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இலங்கையிலே இருக்குது. அவை வெளிநாட்டுக்கு போகணும். இப்போ தற்போது இந்த அவுட் சோர்சிங்னு சொல்கிறது பிஸ்னஸ் ப்ரோசஸ் கால் சென்டர் பல்கலைக்கழகம் தவிர்ந்து இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா அவர்களுக்கு? முக்கியமாக நான் சொல்கிறது கணினித்துறை. எல்லா இதுலேயும் இருக்கிறது. அதாவது இந்த ஸ்கில்லை படிப்பிக்கிற வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் எல்லாம் கணினித்துறை தொடர்பான கற்கைகள் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. ஆனால் அங்கே படிக்க போகிற மாணவர்கள் குறைவாக இருக்குது. எங்களோட மாணவர்கள் அதில் ஆர்வம் காட்டுற குறைவாக இருக்கா. இங்கிலீஷ் டிப்ளமா ப்ரோக்ராம் இருக்கிறது. என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறேன்? ஏன்னா இன்றைய உலகத்தில் வந்து கணினித்துறைன்றது மிக முக்கியமானது. உலகமே அதுவும் இன்று செயற்கை நுண்ணறிவை நோக்கி நகர்ந்து கொண்டு கேட்க எங்களோட மாணவர்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுறது கணினித்துறைக்கு கணிதம்னு நினைக்கிறேன் எங்களோட ஜீன்லேயே இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் அதை போகாததுக்கான காரணம் ஒரு காரணம் இப்போ வன்னி பிரதேசங்கள் எடுத்து பார்க்க ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாணவர்களுக்கு இந்த பாடசாலைகளில் கணிதம் விஞ்ஞானம் ஆங்கிலம் படிப்பிக்கிறதுக்கான ஆசிரியர்கள் இல்லாதால் அந்த பிள்ளைகள் இந்த கலைத்துறை அதுகளை தெரிவு செய்கிறார்கள். அது ஒரு பிரச்சனை வன்னியில். அடுத்தது வசதியுடைய பாடசாலைகள் நகரப்புற பாடசாலைகளில் அதுகளுக்கு வசதி இருந்து அதை படிக்கணும். இருந்தாலும் அவைகளுக்கு அதாவது அந்த கணினித்துறையில் படித்து அப்படி ஒரு ஜொப்பை செய்யலாம்னா அவைகளுடைய எதிர்பார்ப்பு கூட இருக்குது. அதை விட ஒரு பெரிய தொழில் இருக்கலாம், ஒரு கணினித்துறையில் உள்ள டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும் ஜொப்புகள். அவைகள் எல்லாரும் அந்த டாப் லெவல் ஜொப்பை தான் பார்ப்பின மொழியை அல்லது அந்த சிறிய வேலையில் போயிட்டு அந்தந்த ஸ்கில்லை வளர்த்து அனுபவத்தை வளர்த்து நாங்கள் பெரிய ஆளாக வரணும்னு யோசிக்க. அதாவது இவங்க கூட எதிர்பார்க்கிறது நேரடியாகவே ஒரு பெரிய தொழிலை எதிர்பார்க்கிறது, அல்லது பிஸ்னஸ் செய்கிறாங்களும் அப்படிதான் உடனடியாகவே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும். அந்த தமிழ் படங்கள் பார்த்து ஓவர் நைட்டாக பணக்காரன் ஓவர் நைட் கரெக்டாக சொல்லி ஓவர் நைட்டில் நான் பணக்காரனை வரணும், ஓவர் நைட்டில் நான் இதாக வரணும் என்று நினைக்கிறாங்க. தொழிலில் எப்படி அதாவது நாங்கள் சொல்கிற மேஸ்லோன்ற தியரி என்றது வடக்கு கிழக்கில் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும்னு அவங்களுக்கு எல்லாரும் செல்ஃப் எக்ஸுவலைசேஷன் நீட்ஸ் தான் இருக்கிறாங்க. அதாவது மேஸ்லோக்கு அது நீட்ஸ் ஹைராக்கியல் நீட்ஸ்ன்னு சொல்ல படிமுறையாக தான் போகும்ண்டு. இவங்க எல்லாரும் இப்போ ஒரு தொழிலுக்கு வரவரும் அந்த டொப்பில் உடனே வரணும், வெளியில இருந்து வந்த காசால அப்படியே வந்துட்டாங்க. அப்படியான மைண்ட் செட் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு தட்டையும் பிள்ளைகளில் பெற்றோரில் அந்த மைண்ட் செட்டால் அவங்களுக்கு அந்த இப்படி தான் வாழ்ந்து வரணுமென்ற அந்த முறை இல்லாமல் அது கரெக்டாக தான் இருக்குது எனக்கு தெரியுது. மேஸ்லோன்ற தியரியே அது அங்கே எங்களுடைய நாட்டுக்குள்ள அதில் விசேடமாக
வடக்கு கிழக்கில் அது ஒரு கொஞ்சம் பொருந்துறதுக்கு குறைவாக இருக்குது. மேஸ்லோண்ட கன்செப்ட் அந்த படிமுறை வளர்ச்சின்றது இல்லை. ஒரு தொழில் இன்றைக்கு வந்து இணைகிறாருண்டா அவர் நாளைக்கு இப்போ பல்கலைக்கழகத்தில் இணைகிற ஒரு விரிவுரையாளராக இருக்கிறவர் நாளைக்கு வைஸ் சான்சலர் நினைக்கிறார். நாளைக்கு அதுக்கண்ட ஒரு ஒழுங்கு இருக்குது. அதுக்கண்ட அவர் கல்வி முக்கியமாக அந்த பட்டறிவு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ண வேண்டிய அந்த அந்த விஷயங்கள் இருக்கு என்ன அதை படிக்கணும். இப்போ இதில் நீங்கள் இங்கேயும் வந்திருக்கிறீங்கள், வட அமெரிக்காவுக்கும் போயிருக்கிறீங்க, உங்களுக்கான அனுபவம் தெரியும். உண்மையில இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அங்க இருக்கிற மாணவர்களுக்கு அதிகப்படியான சந்தர்ப்பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? ஆனால் அப்படி இருந்தும் ஒரு இங்க வரக்கூடிய ஒரு மோகம் ஒன்று இருக்கு. அதுக்காக செலவழிக்கிறது. இப்ப நான் அதுக்காக ஒருத்தரையும் வர வேண்டாம்னு சொல்லல, யாரும் எங்கேயும் போய் கல்வி கேட்கலாம், அவைக்கான கல்வியை. ஆனால் அவர்களுக்கு எது பொருத்தமாக இருக்கு, முக்கியமாக அவர்கள் அந்த அந்த இருக்கிற இடத்துலயோ அவர்களுடைய பொருளாதாரமோ அவர்களுடைய அந்த பண்பாட்டு விடயங்களோ அதுல இதை விட கூடுதலாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைக்கு இருக்கு இல்லையோ? நிச்சயமாக நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. தற்போதைய சவால் அதான் இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் கல்வி எடுத்து பார்த்தா இலவச கல்வி உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி கல்வி இல்லை. கிண்டர் கார்டன்ல இருந்து பல்கலைக்கழக கல்வி மட்டும் இலவசம். அப்போ காசு கிடையாது. உண்மையிலேயே சிறப்பாக மாணவர்கள் தங்களோட படிப்பை காப்போத உயர்தரம் மட்டும் உயர்தரத்தில் சிறப்பு தேர்ச்சி எடுத்து அங்கே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லை. யாரும் அவை இந்த எடுக்கிற அந்த சித்திக்கேற்ற மாதிரி அவர்களுடைய பல்கலைக்கழக அனுமதி கிடைக்குது. பல்கலைக்கழகத்துக்கு வந்தால் இலவச கல்வி, பல்கலைக்கழக கல்வி. அதோட மேலதிகமாக நாங்கள் பல்கலைக்கழகத்தில் மிக திறமைச்சு தேர்ச்சி பெற்று வர்ற மாணவர்களுக்கு மகாபுலம் இருக்குது. மாதாந்தம் 10,000 ரூபா கொடுக்குறோம். அதேவேளை பேர்சரி என்று இருக்குது. அப்போ இலவசமான கல்வி குறைந்த அளவில் படிக்கலாம். அதேவேளை இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அதுகளும் இருக்குது. சீமா, சார்ட்டர்ட், CIMA, ஸ்லிம், மிக குறைந்த கட்டணத்தில் இலங்கையில இருந்தே படிக்கலாம் ப்ரொஃபஷனல். அதே மாதிரி இந்த வொகேஷனல் ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்காக அரசாங்க நிறுவனங்கள் இருக்குது. அவைகளும் இலவசமாக கல்வி கற்கலாம். அதே போல் மேலதிகமாக அவங்களும் இந்த பேர்சரி வந்து கொடுக்குறாங்க. அப்படி அந்த வசதி இருக்க அந்த மாணவர்கள் ஒரு சில எல்லாரும் என்று சொல்லிடலாது கொஞ்சம் மாணவர்கள் அதாவது வந்து இந்த வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாகவும் வெளிநாட்டில் வந்து படிக்கணும்னு பார்க்கலாம். ஆனால் நான் இந்த மற்ற நாடுகளுக்கு மேலத்திய நாடுகளுக்கு வருகை வந்து பார்த்துருக்கிறேன். உண்மையிலேயே ஒப்பிட்டு பார்க்குற வேளையில் இலங்கையில் உள்ள கல்வி சரியான ஸ்டாண்டர்ட்னு சொல்ல தரம் உள்ள கல்வியாக இருக்குது. அதோட குறைந்த செலவுலையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே வெளிநாடுகளில் பார்க்குற வேளையில் நான் இப்போ இந்த வருகையிலும் நான் கார்டிஃப் யூனிவர்சிட்டி போய் பார்த்தேன். அங்கே கேட்டால் ஒரு மாஸ்டர் டிகிரியை படிக்கிறதுக்கு 50,000 ஸ்டெர்லிங் பவுண்ட் MBA, ஃபுல் டைம் MBA 50,000, பார்ட் டைம்ண்டா 30,000. ஆனால் அதே கல்வியை இலங்கையில் படிக்கலாம் அவர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு பெற்றோரும் தங்களோட பிள்ளைகள் அவர்களோட வாழ்க்கை எப்படி அமையணும்னு பார்க்குறதுக்கு அவர்கள் தங்களையே தாங்கள் மதிப்பீடு செய்து பார்க்கலாம். நாங்கள் அதுக்கு சொல்லலாம், ஒரு நிறுவனத்துக்கு செய்கிற மாதிரிக்கு அந்த ஒவ்வொரு செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்ய நாங்கள் சொல்ல ஸ்வட் அனாலிசிஸ். அவருக்கு என்ன பலம் இருக்கிறது, பலம்னு சொன்னால் அவை இந்த பொருளாதாரம், அடுத்த பலவீனம் என்ன, அது எங்களுக்குள்ளே தெரியுது. அதாவது பலம் பலவீனம் என்றது நாங்கள் எங்களை அசஸ் பண்ண எங்களுக்கு தெரியும் என்ன பலம் பலவீனம் இருக்குது. எங்களால் அந்த வெளிநாட்டில் படிப்பிக்கிறதுக்கு அனுப்பலாமா, அந்த செலவு ஈடு செய்யலாமான்னு. அடுத்தது என்ன எங்களில் பலவீனம் இருக்கிறதுன்றதை பார்க்கணும் நாங்கள். அடுத்ததாக இந்த வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அடுத்தது அச்சுறுத்தல்கள். இந்த விடயத்தை ஒரு தரம் மதிப்பீடு செய்து பார்க்காம எங்களுடையாக்கள் தீர்மானங்களை அலசியாராயமாக எடுக்கணும் நான் நினைக்கிறேன். அதை அப்படி எடுக்கிறதனூடாகத்தான் என்ன நடக்குதுன்றா, ஒரு சில மாணவர்கள் நான் இங்கே வந்து கூட சந்தித்த வேளையில் ஒரு பிழையான தீர்மானத்தை எடுத்துன்னு சொல்கிறாங்க. நேற்று கூட ஒரு மாஸ்டர் டிகிரி செய்கிற மாணவியை சந்திக்க அவர் சொன்னால் நான் ஒரு பிழையான தீர்மானத்தான் எடுத்துட்டு வந்துட்டேன் இங்கே. ஏனெண்டா என்னுடைய கோர்ஸ் ஃபீ ஒரு புறம், என்னுடைய வாழ்க்கை செலவு எனக்கு உண்மையிலே கடினமாக இருக்குது சார் என்ற மாதிரி சொன்ன என்னுடைய ஒரு மாணவி இங்கே மாஸ்டர் டிகிரி செய்ய வந்திருக்கா. தெரியாமல் வந்துட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஆக்கள் இதுகளை வடிவ அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ அவசரப்பட்டு வெளிநாட்டுக்கு வரலாம், படிக்கலாம், அது நல்ல விஷயம். ஏனென்று சொன்னால் ஒரு எக்ஸ்போசர் வருது, எக்ஸ்பீரியன்ஸ் வருது, நல்லது. ஆனால் எங்களுக்கு வர்றது படிக்கிறதுக்கான செலவுகள் எங்களால் ஈடு செய்ய முடியுமான்றதை பார்க்குவோம். இதே கற்கிணறியை நாங்கள் இலங்கையில் படிக்கலாம், எல்லா இப்போ தற்போது பார்த்தீங்களா பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கிறார்கள், பல்கலைக்கழகத்தை படிக்கலாம். பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காதார்கள் நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் வந்துட்டு
அரச சார்பற்ற பல்கலைக்கழகங்கள் வந்துட்டு அதுலேயும் அதே டிகிரிகள் இருக்குது. மற்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்லேயும் இப்போ நீங்கள் அங்கே இருந்து படிக்கக்கூடிய வசதிகளும் இருக்கு. நிச்சயமா எல்லா வெளிநாட்டு பல்கலைக்கழகம் அங்கே ஃப்ரான்ச்சைசிஸ் வச்சிருக்கணும். அதை விட இலங்கையில் கூட இப்போ நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை அரசாங்கம் அனுமதிச்சிருக்கணும். அதில் உருவாக்கப்பட்ட நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எல்லா கற்கனர்களும் படிக்கலாம். அந்த ஒப்பிட்டு பார்த்தா செலவு சரியான குறைவாக இருக்கும். அவைகள் ஊரில் தங்களோட நாட்டில் இருந்தே, அதாவது ஊரில் இருந்தே, வீட்டோடு இருந்து படிக்க அவர்களுக்கு இந்த இங்கே ஏற்படுற செலவு இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு இங்கே 100% ஏற்படுறது, இங்கே 10% தான் அந்த செலவோடு அந்த கற்கனரையை படிக்கலாம். அதே கற்கனரையை படித்து ஆனால் அவர்கள் அங்கே எப்படி படிப்பார்களாக இருந்தால் அவர்கள் அங்கே தொழில் வாய்ப்பும் இருக்குது. சில மாணவர்கள் அதை விளங்காமல் இங்கே வந்து படித்து இங்கே வேலை செய்யலாம். ஆனால் நான் இங்கே லண்டனில் வந்து பார்க்குற வேலையில் தெரியுது. இப்போ மாணவர்களை சொல்லி இங்கே படிக்கிற மாணவர்கள் கூட கன பேரை சந்தித்தேன். தாங்கள் நினைச்சது படிச்சுட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் கொஞ்ச நாள் நிற்கலாம்னு, ஆனால் பார்த்தா அதுக்கு பொருத்தமான தொழில் இங்கே கிடைக்காது. இங்கேயே இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது பிரச்சனையாக இருக்குது. பொருத்தமான தொழில் கிடைக்காது. நேற்றும் ஒரு சந்திச்ச ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு வந்திருக்கார். அவர் MBA முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலை தான் செய்கிறார். அப்போ என்ன காரணம்னு சொன்னால் இந்த நாட்டில் கூட அந்த பொருத்தமான தொழில் நிச்சயமா என்னென்னால் சிறப்பு தேர்ச்சி என்ற விஷயம் இருக்கு, மற்றது பட்டறிவு ஒன்று இருக்கு, மற்ற மொழி. இந்த 3 பிரச்சனைகளையும் எதிர்நோக்க போய் நம்ம அங்கே இருந்து வந்து இங்கே ஒரு வருஷம் படித்தோன்னே அந்த வேலை வாய்ப்பை தேடும் போது என்றால் இன்றைக்கு இந்த வெளிநாடுகளில் பல நாடுகளில் இருந்து இங்கே வேலைக்கு வரணும் என்று சொன்னால் அவங்க சிறப்பு தேர்ச்சியான ஆக்களை தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும். அப்போ அந்த சிறப்பு தேர்ச்சியை பெற்றுக்கொண்டு உண்மையாக இங்கே வரலுமா இருந்தால் அதுவே அவையில் நல்ல வேலையில் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. நிச்சயமா நீங்கள் நல்ல கருத்து சொன்னீங்க. நானும் அதை பார்த்தேன்னா ஒன்று மொழி பிரச்சனையாக இருக்கும். அது சரி, ஏன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் கூட ஒவ்வொரு பிரதேசத்துக்கான அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருக்குது. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. அதே மாதிரி அடுத்தது தொழில் சிறப்பு தேர்ச்சி இருக்கணும், அனுபவம் இருக்கணும், ஆற்றல் இருக்கணும், அவைகளால் சேலஞ்ச் எடுக்கக்கூடிய இருக்கணும். அப்படியான ஆக்களை தான் இவங்க வேலைக்கு எடுப்பாங்க. அதால் அவைகள் அந்த துறைகளில் நிபுணத்துவ முடியோட இருக்கணும். இல்லாமல் வந்தால் நிச்சயமாக மற்றது இங்கே வந்து நேரடியாக அந்த தொழிலை கொடுக்க மாட்டேனும். அவங்க அதை கூட சில பரீட்சைகளை அல்லது அதை சந்தித்து அதில் தேர்ச்சி அடைந்தால் தான் அந்த தொழில் கிடைக்கும். அதால் அதுக்கான அங்கே செய்த அதே தொழிலை இங்கே செய்ய முடியாத ஒரு சவாலில் இருக்குது. அந்த விடயங்களை மாணவர்கள் கருத்தில் கொள்ளலாம். அல்லது உண்மையாக வர வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் இந்த விடயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு வாரது தான் என்னை பொறுத்தல நல்லது. நாங்கள் அலசி ஆராயாமல் வரையக்க அவர்கள் அந்த நிச்சயமாக இப்போ சொல்கிறார்கள் சொத்துக்களை கூட வித்துட்டு தான் வர்றாங்க. அந்த சொத்துக்களை இப்போ காணியாக வீடியாக வித்துட்டு வந்தால் நாங்கள் அந்த அவரவர்கள் தங்களோட சொத்துக்களை இழக்கினோம். அந்த முதலீடு, அதாவது அந்த அந்த இன்றைக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் அதுவும் வடக்கு கிழக்கில் அந்த சொத்துக்களும் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களாக இருக்கு. அந்த சொத்துக்களை நாங்கள் விற்று எங்களுக்கான முதலீடு, அதாவது அந்த கல்விக்கான முதலீடு என்பது அது பொருத்தமானதா, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆன ரிட்டர்ன் வருமா, அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் அனாலிசிஸ் செய்து பார்த்துட்டு வரணும். நிச்சயமாக அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இதுக்காக இப்படி கல்விக்கான கணிப்பீடு செய்து பார்க்கலாம். எவ்வளவுக்கு நாங்கள் காசு செலவழிக்க போகிறோம், எவ்வளோ ரிட்டர்ன் வரப்போகுதுன்றது பார்க்கணும். அலசி ஆராயாமல் வந்தால் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கும். இது நான் நினைக்கிறேன் இதே எங்கடையாக்கள் அலசி ஆராயிறில் மதிப்பீடு செய்யாமல் ஒரு தீர்மானங்களை அவசரப்பட்டு எடுக்கிறதோ, நான் நினைக்கிறேன் வெளிநாட்டு வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்று யோசிக்கிறாங்களோ தெரியல. இங்கே வர்ற மாணவர்கள்ட்ட வெளிநாட்டு வாழ்க்கை ஒவ்வொரு நாட்டில் அதான் அக்கறை கிக்கரை பச்சைட்டு நாங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் ஏற்கனவே நாங்கள் ஒரே இடத்துல ஒரு காலத்தில் போர் சூழலில் தங்களோட உயிர் பாதுகாப்புக்காக இடம்பெயர்ன்றது வேறு. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஒரு சரியான ஒரு சீர்தூக்கி பார்த்து அந்த நீங்கள் ஷார்ட் அனாலிசிஸ் கட்டாயம். ஏன்னா போர்க்காலத்தில் வந்தது நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. ஏன்னா யாருமே வாழ முடியாது, உயிர் அச்சுறுத்தல் இருந்தது, உண்மையாக புலம்பெயர்ந்ததில் ஒரு காரணம் இருந்தது. தற்போதையவர்கள் இப்போ புலம்பெயர்றதுக்கு ஆன காரணம் என்பது உண்மையிலேயே அவர்கள் பொருளாதாரத்தை நோக்கி புலம்பெயர்றணும். ஆனால் நான் இங்கே வந்து பார்க்குற வேளையில் அந்த பொருளாதாரத்தை நினைக்கிற பொருளாதாரத்தை அடைய முடியும். அவர்கள் இப்போ புலம்பெயர்றதுக்கான பிரதான நோக்கம் பொருளாதாரத்தை நல்லா இருக்கலாம்ண்டு. ஆனால் இங்கே வந்து பார்க்கத்தான் தெரியும். ஈவன் இங்கே நாங்கள் பார்க்க வாழ்க்கை செலவே இலங்கையிலும் பார்க்க கூடுதலாக தான் இருக்குது. ஒவ்வொரு பொருட்களின் விலைகளை பார்க்க இலங்கையில் அது குறைவாக தான் இருக்குது. அதால் பொருளாதாரத்தை கொடுத்த உடனடியாக வந்து எடுக்கவும் இல்லை. அதை நினைக்கிறேன் முன்னம் ஒரு 40 வருஷத்துக்கு முதல்ல வந்தால ஒப்பீடு செய்து போட்டு அப்படி முடிவு எடுக்கிறது நான் நினைக்கிறேன். 40 வருஷத்துக்கு முதல் வரைக்கும் உள்ள சூழல் வேறு, தற்போதைய சூழல் வேறு. மற்றது புலம்பெயர்ந்து வாராக்கள்ன்றது தனியே இலங்கையிலிருந்து லண்டனுக்கோ கனடாக்கோ அமெரிக்காவுக்கோ வரை இல்லை. எல்லா நாட்டில இருந்துமே புலம்பெயர்ந்து வந்திருக்கணும். அதால் இங்கே அதாவது இந்த சப்ளை என்று சொல்கிறாங்க, லேபர் சப்ளை ஹையர் டிமாண்ட் லெஸ். அதால் என்ன செய்கிறாங்கன்னா வந்த ஆக்கள்
ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னு எந்த தொழிலையும் செய்கிறாங்க. ஏனென்றால் வாழ்க்கை செலவுன்ற ஒரு விஷயம் இருக்கு தானே. இப்போ இறுதியில் பார்க்கல அதை நீங்கள் மீட் பண்ணணும், அதாவது ரெண்டை கட்டணுமோ இல்லது அப்படியான விஷயங்கள் இருக்கு. இப்போ இதில் முக்கியமான ஒரு விடயமாக உரையாடுறாங்க இங்கே இருக்கிற அமைப்புகள் அல்லது இங்கே இருக்கிற நலன் சார்ந்தவர்கள் என்ன விதமான முதலீடுகளை அல்லது என்ன விதமான வேலை திட்டங்களை செய்யும் போது அங்கே பயனளிக்கும். நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் குறிப்பிட வேண்டும், நீங்கள் வைஸ் சான்சலராக இருந்த காலத்தில் தான் இந்த பல அதாவது பொருளாதாரம் சார்ந்த அந்த பிஸ்னஸ் இனோவேட்டிவ் மற்றது ஒரு எக்கோசிஸ்டத்தை உருவாக்குறதுக்காக அதில் இந்த கேட் இன்ஸ்டிடியூட் என்கின்றது அல்லது இந்த கிவ் கம்யூனிட்டி இப்படியான வேலை திட்டங்களில் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வெளியில் இருக்கிற முதலீடுகள் மட்டுமல்ல அவர்களுடைய ஆலோசனைகளை பெறக்கூடிய சில முயற்சிகளை யூனிவர்சிட்டிகளை கொண்டு போய் செய்ததில் மிக முக்கியமான பங்கு வகிச்ச நீங்கள் அது சார்ந்து இப்படியான அமைப்புகள் என்ன செய்யலாம்னு உங்களுடைய கருத்து? ஓகே, அதில் அந்த உண்மையிலேயே எங்களுடைய பிரதேசத்தை பார்க்குற வேளையில் இந்த ஆண்டர்பிரினியர்ஷிப் அதில் போடுற ஆட்கள் உண்மையிலேயே குறைவு, அல்ல அது தொடர்பான ஆர்வம் என்பது குறைவு. நாங்கள் அதை ஊக்கப்படுத்தணுமென்றக்காண்டி ஆண்டர்பிரினியர்ஷிப் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத வெளியில் உள்ள பிஸ்னஸ் செய்கிறார்கள், இந்த தொழில்துறையில் ஈடுபடுற ஆட்களுக்காக அந்த கற்கனரியை ஆரம்பித்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஒரு பல்கலைக்கழகம் அந்த கற்கனரியை செய்து கொண்டிருக்கிறது எக்ஸ்டர்னல் கோர்ஸாக அந்த பிரதேசத்தில் உள்ள அதில் வடபகுதியில் இருந்து எல்லா மாவட்டத்திலிருந்து மாணவர்கள் கல்வி கற்கிறார். இப்படியான நாங்கள் கற்கைகளை படிப்பித்து கொண்டு இருக்கிற வேளையில் தான் இந்த கேட் இன்ஸ்டியூட் வந்து அதே போல் அவை இந்த கிவ் ப்ராஜெக்ட் அதை பற்றியும் வந்து கதை. உண்மையிலேயே அந்த கிவ் ப்ராஜெக்ட் என்னென்னு சொன்னால் அங்கே உள்ளவர்களுக்கு ஒரே ஒரு சவாலாக இருக்கும், முதலீடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த பெரிய முதலீடை செய்து அதாவது சிறிய அளவில் நிறுவனங்களை செய்து வெற்றி அளிக்கலாது. ஓரளவு ஸ்மால் மீடியம் முதல் செய்ய ஸ்மால் பிஸ்னஸ், இப்போ இது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அப்படி செய்ய போயிருக்க கொஞ்சம் விஸ்தரித்து செய்யக்கூடிய இதுக்கு அவைகளுக்கு பிரச்சனை கேபிட்டல், முதலீடு பிரச்சனை. அதில் இந்த கிவ் ப்ராஜெக்டில் அவர்கள் என்ன செய்தார்கள்னா, நீங்கள் ஒரு சிறந்த முதலீட்டை ப்ரொப்போசலை தந்தால் அது ஒரு இனோவேட்டிவான ஒரு ப்ரொப்போசலாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் அதற்கான சப்போர்ட்டை பண்ணுவோம், முதலீடு கேபிட்டலை தருவோம், அதில் நீங்கள் அதுக்கான ரிட்டர்னை நீங்கள் தரலாம், அப்போ நாங்கள் கேபிட்டலை தருவோம் என்று ஒரு ப்ராசஸில் அவைகள் ஆரம்பித்து அதுக்கான விண்ணப்பங்களை கோரி அதை ப்ராசஸ் பண்ணிச்சு. உண்மையிலே அது நல்ல முயற்சி. ஏன்னா அவைகளுக்கு சேலஞ்ச் கேபிட்டல் என்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அடுத்ததான பெரிய சவால் என்ற எங்களோட பிரதேசங்களில் அந்த எவ்வாறு இந்த தொழில்துறைகளை செய்கிறன்னு தெரியும், மென்டர்ஷிப் அண்ட் அதுக்கான விழிப்புணர்வு அல்லது அதுக்கான இன்புட்ஸ் அந்த அந்த இப்போ நான் அதை சொல்கிறது என்னென்னு சொன்னால், எங்களுக்கு யுத்தம் நடக்கிற காலப்பகுதியில் யார் தொழில் செய்தாலும் அங்கே ஒரு மொனோபொலிஸ்டிக்கிட்ட ஒரு தொழில் செய்கிறாள் அவர் சக்ஸஸாக இருக்கலாம், ஏன்னா போட்டியாளர்கள் இல்லை. இப்போ எங்களோட வடக்கு கிழக்கில் பார்க்க பிஸ்னஸ்ன்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் காம்படிஷன், இலங்கையிலிருந்து யாரும் எங்கேயும் வந்து வியாபாரம் செய்யலாம், அப்படியோ அல்லது எந்த இடத்து உற்பத்தியும் வெரி ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுது. அப்படி இருக்கிற காலத்தில் எங்களுடைய ஆண்டர்பிரினியர்ஸ் அல்லாட்டி வெளிநாடுகள் இருந்து இவனை இலங்கையில் தாராள இறக்குமதி கொள்கை ஓப்பன் எக்கனமி என்றது 1977 வந்தது. இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தா நான் இலகுவாக சொல்லக்கூடிய விஷயம் இவன் அப்பளத்தை கூட நாங்கள் உதாரணமாக எடுத்து பார்த்தோமே இருந்தால் இந்த வவனியான்றது உளுந்துக்கு உற்பத்தி செய்யக்கூடிய இடம். ஆனால் உளுந்து உற்பத்தி செய்தாலும் நாங்கள் அதை வச்சு எங்கடையாக்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் செய்கிற அப்பளம், இந்தியாவில் வர அப்பளம் உண்மையிலேயே இன்க்ரீடியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கு. அவைகளின் மார்க்கெட்டிங் அதாவது பேக்கேஜிங், அவைகளின் அந்த குவாலிட்டி அண்ட் தரம் மற்றது அதின் டேஸ்ட்டுகள் அதுகளை மக்கள் அதை தான் கன்சியூம் பண்ணுறாங்க. அதை வெளிநாட்டு கூட ஓப்பன் எக்கனமியால் எந்த பொருளையும் வாங்கலாம். அப்போ எங்கட பொருட்களின் அதன் தரம் அல்லது விலை அதை நாங்கள் சொல்கிறோம் ஹை குவாலிட்டி லோ ப்ரைஸ். ஆனால் எங்கட இந்த ஆண்டர்பிரினியர்ஸ் முயற்சியாளருக்கு அந்த கன்செப்டும் விளங்குது இல்லை, அவைகள் அந்த லெவலில் செய்ய முடியாமல் இருக்கிறால் அவைகள் செய்தாலும் மார்க்கெட்டில் கொண்டு விற்கலாம். அவைகள் இந்த உற்பத்தி தரங்குறைவாக இருக்குது, லோ குவாலிட்டியாக இருக்கும், ப்ரைஸ் ஹையாக இருக்குது. அதால் எங்கட மக்களே எங்கடையாக்கள் ப்ராடக்டை வாங்குறது இல்லைன்னா அவையில் கன்சியூமர் நாங்கள் சொல்கிறது பகுத்தறிவுடைய கன்சியூமர். அவங்க என்ன செய்வாங்கன்னா இதில் எது விலை குறைவு, இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் போனால் எது வடிவாக இருக்குது அதைத்தான் செலக்ட் அதை வச்சுக்கொண்டு அவையில் என்ன செய்யணும்னா இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டோ அல்லது எங்களோட மற்ற மாவட்டங்கள்லேருந்து வர உற்பத்திகளை தான் ஆட்கள் கன்சியூம் பண்ண. அதுக்கு என்ன காரணமாக எங்களோட இந்த பிஸ்னஸ் அல்லது ஆண்டர்பிரினியர்ஸ் பிஸ்னஸ் செய்கிற ஆட்கள் அந்த லெவலில் செய்யலை. அவைகளுக்கு அந்த
அந்த அந்த எவியானஸ் இல்லை, அல்ல அதுக்கான கெப்பாசிட்டியான ஆட்கள் இல்லை, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்ல அதுக்கான இயந்திரங்கள், அது வந்து தொழில்நுட்பங்கள், அறிவு இல்லாமல். காலப்போக்கில் தான் அது ஏற்பட போகுது. என்னென்னால் இப்போ நாங்களுமே மற்ற உதாரணங்களோட பார்க்க தமிழ்நாடை பார்க்கையோ அல்லது தென் மாகாணங்களை பார்க்கல வந்து நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு காலப்போக்கில் இது நகரப்போகுது இல்லையா? அப்போ இப்படியான ப்ராஜெக்டுகள் வந்து மிக முக்கியமானதாக நிச்சயமாக முக்கியம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் யுத்தம் முடிந்தது 2009ஆம் ஆண்டு. நாங்கள் கிட்டத்தட்ட 16 வருஷத்தை கடந்திருக்கிறோம். நாங்கள் திரும்ப திரும்ப இந்த யுத்தம் அதின் தாக்கத்தை பற்றி தான் சொல்லி, அதால் தான் எங்களால் முன்னேறலாம் முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அதின் தாக்கம் இருந்தாலும் நாங்கள் அபிவிருத்தியை நோக்கி போக வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அப்போ தான் நாங்கள் கிட்ட சொந்த காலில் நிற்கலாம். இல்லாட்டி நாங்கள் ஃபண்டிங் ஏஜென்சியோ அல்லது வேறு யாருன்ற நம்பித்தான் மக்களே வாழணும். அப்போ அவங்க சுயமாக உற்பத்தியை செய்து அவங்க சொந்த காலில் நிற்கணுமெண்டா இந்த போட்டியை வெல்லணும். போட்டின்னு சொல்ல பர்ஃபெக்ட் காம்படிஷன், யாரும் எந்த ப்ராடக்டையும் கொண்டு வந்து விற்கலாம். அப்படி இருக்க நாங்கள் தரமான பொருட்களை ஹை குவாலிட்டியாகவும் லோ ப்ரைஸ்லையும் கொடுக்கணுமெண்டா நாங்கள் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். மற்ற அந்த அறிவு ஆற்றல் திறன்களுடைய ஆட்கள் அவங்களுக்கு தேவை. சிலவில் அங்கே நிறுவனங்களை அவைகளால் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், தொழில்நுட்பங்களையும் உடனே கொண்டு வரலாம். இப்போ லண்டன் யூகேயில் உள்ள தொழில்நுட்பத்தை நாளைக்கு வவுனியாவிலேயோ யாழ்ப்பாணத்தில் கொண்டு வரலாம். ஆனால் அதை இயக்கக்கூடிய ஆற்றுமை ஆள் மனித வளம் இல்லாமல் அது ஒரு பெரிய ஒரு இடைவெளி அல்லது ஒரு கெப் இருக்கிறது. அந்த இடைவெளியை நாங்கள் பூர்த்தி செய்கிறதுனூடாக நான் நினைக்கிறேன் கட்டாயம் நிச்சயமாக எங்களோட இந்த தொழில்துறையை வளர்றதோடு எங்களோட பொருளாதாரம் அபிவிருத்தி அடையலாம். எங்களுக்கு அந்த மக்களோட வாழ்க்கை தரம் அபிவிருத்தி அடையும். மக்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். இல்லையண்டா நாங்கள் என்ன செய்யணும், மற்றவர்கள் தங்கி வாழ்கிற கலாச்சாரம் உண்மையே எங்களோட பிரதேசத்து மக்கள் முந்தைய ஆக்களில் தங்கி வாழ்றது இல்லை. அவனவன் ரெண்டு சொந்த காலில் வாழ்ந்தாக்கலாம். ஆனால் இப்போ எடுத்து பார்க்குறதுக்கே நாங்கள் இப்போ அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா அதை ஆய்வு செய்து கூட பார்க்கலாம். கூடுதலான ஆக்களுக்கு அந்த தங்கி வாழ்கிற கலாச்சாரம் தான். இப்போ நான் சொல்கிறது இந்த யுத்த காலம் யுத்தத்துக்கு முடிந்த உடனே இந்த வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் ஃபண்டிங் ஏஜென்சின்ற காசில் தங்கி வாழ்கிற தன்மையும் இப்போ அதெல்லாம் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சுது. அதெல்லாம் அரசாங்கங்கள் இப்போ சொந்தங்கள் பந்தங்கள் அந்த காசில் தங்கி வாழ்கிற கலாச்சாரம் ஒன்று இருக்குது. அது ஒரு பிழையானது. அது என்ன செய்யணும், அதால் தான் நான் நினைக்கிற படிக்கிற ஆர்வம் இல்லை, தொழில்துறையை கற்றுக்கொள்கிற ஆர்வம் இல்லை, தொழில்துறைக்கு போகிற ஆர்வம் இல்லை, சும்மா இருந்து சாப்பிடலாமான்னு அப்படி யோசிக்கிறது காரணம் நான் நினைக்கிறேன் இந்த அந்த அவைகளுக்கு அந்த தேவைகளும் அல்ல அந்த மனித வளர்த்து அவை உண்மையே அந்த தங்களை வளர்த்தினோம்னா அவைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படியே ஒரு வாய்ப்பு கிடைத்து செய்தால் தே ஹாப்பி. இவங்களுக்கு அந்த சந்தோஷமான வாழ்க்கை இல்லாதால அவர்கள் அடுத்த தேர்றார்கள். ஒரே ஒரு வழி இருக்குது, வழியில் போகலாம், வெளிநாடு என்றதை மட்டும்தான் யோசிக்கும். அதுதான் அவையில் சிந்தனையாக இருக்குது ஒழிய அந்த எங்கள்கிட்ட உள்ள வளங்களை சிறப்பாக பார்த்து விசடமாக நான் குறிப்பிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள வளங்கள் இலங்கை நாட்டுக்கே நாங்கள் என்னத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய வளம் எல்லாமே இருக்குது. எல்லா வளங்களும் இருக்குது. நாங்கள் அதுக்கு வேல்யூடட் பெருமதியை சேர்க்காமல் நாங்கள் அதை வச்சுருக்கோம். அதை சில வழியில் பார்த்தோம்னா வன்னியில் எடுத்து பார்த்தோம்னா நெல் உற்பத்தி. ஆனால் அந்த நெல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்களேண்டா புலனறுவைக்கு போயிட்டு அதை நல்ல அரிசியாக அந்த மக்கள் வன்னியை சேர்ந்த மக்கள் சாப்பிட்றது புலனறுவிலேருந்து வார அரிசி. அது யாட்டிய நெல்லண்டா எங்களுடைய அரிசியை அவங்க நல்ல தொழில்நுட்பங்களை போட்டு அதை வடிவாக ப்ரோசஸ் பண்ணி தரைக்க டேஸ்டாகவும் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க இது புலனறுவை அரிசி என்று சாப்பிட்றாங்க. அது யாட்டி அரிசின்னு வன்னி. அதே மாதிரி தான் மன்னாரை எடுத்து பார்த்தா உப்பு, ஆனையரை எடுத்து பார்த்தா உப்பு. அதுகள் என்ன செய்யண்டா உப்பை எடுத்துக்கொண்டு போய் புத்தளத்திலேயோ அல்லாட்டி தென்பகுதியில் கொண்டு ப்ரோசஸ் பண்ணி திருப்பி உப்பு சாப்பிட்றது எங்கட உப்பை நாங்கள் சாப்பிட்றோம் திருப்பி. அப்போ அந்த வேல்யூ அடிஷன் அதாவது இண்டஸ்ட்ரி அதுன்றது இல்லை. அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளை சொல்கிறேன். அல்லாட்டி இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா இலங்கையில் அந்த ட்ரையாங்கிள் இருந்தது தென்னையில் தெங்குல தென்னை வளர்ச்சியில் குருநாகல் புத்தளம் சிலாபம் இப்போ முழுமையாக மாறிட்டு அங்கே எல்லாம் இண்டஸ்ட்ரியல் வந்து காணியில் அந்த தென்னையில தரிச்சு பில்டிங்கை கட்டினபடியா இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னு இப்போ தெங்கு வலயமாக வவனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னாரணி இந்த நோத்தான் இப்போ தெங்கு வலயம். இப்போ என்ன நடக்குதுன்னா தேங்காய் எண்ணெய மக்கள் இங்கே இருந்து வவனியாவில் முல்லைத்தீவில் இருந்து போகிற தேங்காய் குருநாகலில் போய் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாகி திருப்பி வவனியாவில் முல்லைத்தீவில். ஏன்னா ஒரு தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கிறதுக்கான மெஷினரி எல்லாம் இப்போ சிறிய தொழில்நுட்பம். அதை ப்ராப்பராக இண்டஸ்ட்ரியை போட்டு அதை உற்பத்தி செய்து நோத்தில் இருந்து கொடுக்குற ஒரு நிறுவனமும் இல்லை. அப்படிதான் இல்லை. பால் உற்பத்தி எடுத்து பார்த்தீங்களா பால் தாராளமாக இருக்குது. இலங்கைக்கே நாங்கள் பாலை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது வெண்ணி. ஆனால் அந்த பாலை எடுத்து பார்த்தா அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி இலங்கை பூராய கொடுக்கலாம். பேஸ்டரைஸ் மில்க்
ஃப்ளேவர்ட் மில்க் அல்லது பனீர் ஜாக்கெட் எல்லாம் இலங்கைக்கு கொடுக்கலாம். ஆனால் இது சரியான இண்டஸ்ட்ரியாக இல்லாத சில திட்டங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிது. சரியான இண்டஸ்ட்ரியாக இல்லாதால் என்ன நடக்குதுன்றா இந்த பாலெல்லாம் தென்பகுதிக்கு போய் எங்களோட மக்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு எங்களோட பாலைத்தான் பேக்கிங் பண்ணி வருகிறது. இந்த பால் 1 லிட்டர் எடுத்து பார்த்தா எங்களோட இடத்துல 200 ரூபாய்க்கு ஃப்ரெஷ் மில்க் வாங்கலாம், 1 லிட்டர் ஃப்ரெஷ் மில்க். இந்த பால் போயிட்டு ரிச் லைஃப், நெஸ்லே, நிறைய கம்பெனி எங்கள் இடத்துல இருந்து இந்த ஃப்ரெஷ் மில்கை கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு நாங்கள் அந்த 200 ரூபா பாலை பேக்கெட் பண்ணி, அதை சொல்கிற அல்ட்ரா ஹீட் ட்ரீட்மெண்ட், அது நீண்ட நாளைக்கு இருக்கும். அப்படி பாலை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறாங்க. அது கிட்டத்தட்ட 400 ரூபா வைக்கிறேன், டபுள் விலை. 200 ரூபாய்க்கு வாங்கி ஃப்ரெஷ்ஷாக குடிக்க வேண்டிய பாலை 400 ரூபாய்க்கு வாங்குறோம். அதே மாதிரி தான் இல்லை, அதாவது வளங்கள் இருக்குது. இவ்வளோ பாலை இலங்கையில் நாங்கள் பவுடர்ட் மில்கை இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது வன்னியில் உள்ள இந்த கால்நடை வளம், அதாவது விசேடமாக இந்த மாடு வளர்ப்பு, அதற்கான கிடைக்கிற நாங்கள் உற்பத்தியை இந்த நாங்கள் வேல்யூவேட் பண்ணினோம்டா இலங்கைக்கு நாங்கள் இந்த பாலை கொடுத்துனோம், ஃப்ரெஷ் மில்கை கொடுத்தோம்னா இலங்கைக்கு கூட பொருளாதாரத்துக்கு நன்மை. என்னென்னா இந்த இம்போர்ட்டில் மில்க் பவுடர் இம்போர்ட் பண்ணுறது குறைக்கலாம். நிச்சயமா. இப்போ இதுவரையில் நாங்கள் உரையாடினது ஒரு விடயம் எனக்கு தெளிவாக தெரியுது, இந்த மனித வள முயற்சி. அதாவது அங்கே மூலப்பொருட்கள் இருக்குது, மனிதர்கள் இருக்கின்றார்கள், அந்த வளங்களை உருவாக்க வேண்டும். அந்த வளங்களை உருவாக்குவதற்கு எப்படியான ஒரு பங்களிப்பை நீங்கள் செய்ய முடியும் என்பது முக்கியமானது. ஏனென்றால் அங்கே கல்வியாளர்கள் இருக்கின்றார்கள், அங்கே மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆளுமை கொண்டவர்களாகவும் தங்களை முயற்சிகள் முழுமையாக எடுக்காவிட்டாலும் முயற்சியை எடுக்கக்கூடிய அந்த வயதெல்லைக்குள் இருக்கிறார். ஏன்னா இப்போ பல இடங்களில் வயதெல்லை ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படியான இடத்திலே எப்படியான ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறிய அல்லது நடுத்தர உற்பத்திகளை உற்பத்தி என்பது முக்கியம், வாங்குதல் விற்றல் என்றது இல்லாமல் உற்பத்தி முக்கியம் என்பதையும், அந்த மனித வள அபிவிருத்தி அல்லது அவருடைய ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி ஆளுமையை மிக தெளிவாக கூறியிருந்தீர்கள். உங்களுக்கு எங்கள் நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.